ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்மளுடைய சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, மகா சிவராத்திரியானது பார்த்திங்கன்னா பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று நிகழ இருக்கின்றது. இந்த நேரத்தில் சிவனை வழிபட்டால் நினைத்தது நடக்கும். ஸோ அதனால் இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா முக்கியமான 4 கால பூஜைகளானது பார்த்திங்கன்னா நடக்குங்க. இந்த நேரத்தில் தான் இந்த கிரக மாற்றங்களினுடைய பயிற்சியும் ஏற்படுகிறது. ஸோ அதனுடைய தாக்கங்களானது பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்டதாக அமைய போகிறது, அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது. கடந்த சில காலங்களாகவே பார்க்கும் பொழுது இந்த கடகராசிக்காரர்களுக்கு நிறைய பிரச்சனைகளும் சோதனைகளும் சந்தித்து வந்திருப்பாங்க. அந்த ஒரு நிலைகளானது பார்த்திங்கன்னா இப்பொழுது மாறுமா, இல்லையெனில் வேறு ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது பார்த்திங்கன்னா இந்த கடகராசி நேயர்களுக்கு காத்திருக்கிறதா? இது போன்ற விஷயங்களை தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம். பதிவை தொடர்ந்து பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவானது உங்களுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும். அப்படிங்கிறதுனால வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மகா சிவராத்திரி நாளில் பார்த்திங்கன்னா என்னென்ன விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா ஏற்பட போகுது அப்படிங்கிறது குறித்து நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி, நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் விசிட் பண்ணுறீங்க அப்படிங்கும் பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க. முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே கூட இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம். சிவபெருமானுக்குரிய 8 முக்கியமான விரதங்களில் ஒன்று மகா சிவராத்திரி விரதங்களாகும். இது சிவபெருமானுக்கு விருப்பமான இரவாக கருதப்படுகிறது. தேவர்கள், முனிவர்கள் உள்ளிட்ட அனைத்து தெய்வங்களும் ஈசனை பூஜித்து வழிபடக்கூடிய காலங்களாகும். அன்று இரவு முழுவதுமே கண் விழித்து சிவ பூஜைகளை செய்வது சிறப்பு. மகா சிவராத்திரி நாளில் இரவு முழுவதும் கண் விழிக்க முடியாதவர்கள் குறிப்பிட்ட ஒரு நேரத்தில் மட்டும் கண் விழித்து சிவபெருமானை வழிபடுவதனால மகா சிவராத்திரியில் விரதங்களை இருந்து பலனை பார்த்திங்கன்னா நம்ம பெற்றுக்கொள்ளலாம். அதோடு சிவனினுடைய அருளும் நினைத்த காரியங்களில் வெற்றிகளும் நமக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாதம் வரக்கூடிய தேய்பிறை சதுர்தசி தினத்தில் பார்த்திங்கன்னா மகா சிவராத்திரி விழாவானது கொண்டாடப்படுகிறது. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாக கொண்டாடப்படுவதாக புராணங்கள் சொல்கின்றன. இந்த நாளில் சிவபெருமானுக்கும் பார்வதி தேவிக்கும் சிறப்பு பூஜைகளானது நடத்தப்படுவது வழக்கம். அன்றைய நாள் முழுவதுமே சிவனை வேண்டி விரதங்களை இருந்து வழிபட்டால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும், துன்பங்களானது நீங்குங்க. அதோடு சிவபெருமானினுடைய பரிபூரண அருளை பெறுவதற்கு ஏற்ற நாளாக மகா சிவராத்திரி விழாவானது கருதப்படுகிறது. அதுவும் மகா சிவராத்திரி அன்று ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் சிவபெருமானை வழிபட்டால் நினைத்த காரியங்கள் அனைத்துமே அப்படியே நடக்கும் என்று சொல்லப்படுது. மகா சிவராத்திரி பூஜைகள் என்பது மாலை 6 மணிக்கு துவங்கி மறுநாள் காலை 6:30 மணி வரை பார்த்திங்கன்னா நடைபெறுங்க. மொத்தத்தில் 4 கால பூஜைகளானது நடத்தப்படும். ஒவ்வொரு கால பூஜையுமே சுமார் 3 மணி நேரங்களானது நடைபெறுங்க. இந்த மகா சிவராத்திரியினுடைய 4 கால பூஜைகளில் மிகவும் முக்கியமானது 3ஆம் கால பூஜை தான். இது பார்த்திங்கன்னா நள்ளிரவு 12 மணிக்கு துவங்கி அதிகாலை 3 மணி வரை நடைபெறும். இந்த 3ஆம் காலத்தினுடைய முதல் 50 நிமிடங்கள் பார்த்திங்கன்னா மிக மிக முக்கியமானதுங்க. இந்த நேரத்தில் செய்யப்படக்கூடிய பூஜைக்கு பார்த்திங்கன்னா நிசித கால பூஜை என்று பெயர். இதுதான் சிவபெருமானை வழிபடுவதற்கு மிக மிக ஏற்ற நேரங்களாகும். இந்த பிப்ரவரி 26ஆம் தேதி என்று அமைந்திருக்கக்கூடிய இந்த சிவராத்திரியின் போது பார்த்திங்கன்னா 12:09 முதல் 12:59 வரையிலான நேரத்தில் சிவனிடம் நீங்கள் என்ன வேண்டிக் கொண்டாலுமே அது அப்படியே நடைபெறுங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்தை பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்கள் இந்த நேரத்தில் செய்து கொள்ளுங்க. உங்களுக்கு என்ன வேண்டுதல் இருந்தாலோ அது அப்படியே நிறைவேறும் அப்படின்னு சொல்லலாம். மனதார பார்த்திங்கன்னா பார்வதி தேவியும் சிவபெருமானையும் வழிபடக்கூடிய நேரங்கள் இந்த நேரம். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா பார்வதி தேவியுமே கூட சிவபெருமானை வழிபட்ட காலங்களாகும். ஸோ அந்த சமயத்தில் நாமும் வழிபட்டோம் அப்படின்னா சிவபெருமானினுடைய அருள் பார்த்திங்கன்னா நமக்கு கிடைக்கும் என்பது நம்பிக்கை. ஸோ இந்த ஒரு நேரத்தை தவற விடாமல் இந்த கடகராசி நேயர்கள் பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு என்ன கஷ்டங்களாக இருந்தாலுமே அந்த கஷ்டங்களானது தீர்ந்துவிடும். கடன் தொல்லைகள் இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருந்தாலுமே சரி, உங்களுடைய குடும்ப சூழ்நிலையாகட்டும், பொருளாதார ரீதியாகட்டும் பார்த்திங்கன்னா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இந்த கால இடைவெளியில் நீங்கள் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நடக்குங்க. மகா சிவராத்திரியின் போது ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களின் மூலமாக பார்த்திங்கன்னா கடகராசி நேயர்கள் அடையக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ நம்ம பார்த்து தெரிந்து கொள்ளலாம். இந்த காலகட்டத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில் செவ்வாயும் லாபஸ்தானத்தில் குருவும் இருப்பதனால எதிர்பார்த்த காரியங்களானது எளிதில் நடைபெறும். செவ்வாய் வக்ர நிவர்த்தி அடைந்த பிறகு தைரியங்களும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கீங்க.
அஷ்டமத்து சனியினுடைய ஆதிக்கங்களானது இருப்பதனால அடிக்கடி உடல்நிலையில் தொல்லைகளானது உண்டு. திடீரென்று விரயங்களானது ஏற்பட்டு உங்களை திகைப்படைய செய்யும். சனிக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொண்டால் செயல்பாடுகளில் உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். இந்த ஒரு காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது பார்த்தீங்கன்னா ஏற்படுகிறது. உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான சூரியன் அஷ்டமாதிபதியான சனியோடு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த நேரங்கள் கடுமையான நேரங்களாகும். செய்யக்கூடிய முயற்சிகளில் வெற்றிகள் கிடைப்பது அரிது. மன பயங்களும் போராட்டங்களும் பண கவலைகளும் உங்களுக்கு அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாங்க. எதிர்மறை சிந்தனைகளை தவிர்த்து நேர்மறை சிந்தனைகளை வளர்த்து கொள்வது நல்லது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை வாங்கக்கூடிய சூழ்நிலைகளானது உங்களுக்கு உருவாகும். தொழிலில் பார்த்தீங்கன்னா பணியாளர்களால் தொல்லைகளானது உண்டு. சூரியன் மற்றும் சனி பகவானுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்ளுங்கள். மிதுன ராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி 9ஆம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்றார். உங்களுடைய ராசிக்கு யோகங்கள் செய்யக்கூடிய கிரகம் செவ்வாய். அவர் பலம் பெறக்கூடிய இந்த நேரம் எல்லா வழிகளிலுமே நன்மைகளானது வந்து சேரும். நீண்ட நாட்களாக நடைபெறாத காரியங்கள் இப்பொழுது துரிதமாகவே நடைபெறும். இடம் பூமி வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டு. தொழிலில் எதிர்பார்த்தபடியே லாபங்களானது கிடைக்குங்க. சகோதரர்கள் உங்களுடைய குணமறிந்து நடந்து கொள்வர். தொழில் பங்குதாரர்களினுடைய ஒத்துழைப்புகள் திருப்தியை கொடுக்குங்க. அதேபோல் மாசி 14ஆம் தேதி என்று மீனராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார். உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்திற்கு அதிபதியானவர் புதன். விரையாதிபதி புதன் நீச்சம் பெறுவது நன்மைதான். விரயத்திற்கேற்ற வரவுகளானது வந்து சேரும். வெளிநாட்டு முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்குங்க. மாமன் மைத்துனருடைய வழியில் ஏற்பட்ட மனக்கசப்புகளானது மாறும். உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கேட்ட இடத்திற்கு மாறுதலானது கிடைக்குங்க. அதே சமயம் சாகயஸ்தானத்திற்கு அதிபதியாக புதன் விளங்குவதனால எதிர்பார்த்த ஒரு சில காரியங்களில் தாமதங்களும் ஏற்படலாம். எனவே இந்த காலத்தில் புதனுக்குரிய சிறப்பு வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது. பிறரை நம்பி செயல்படுவதில் கவனங்களானது தேவை. பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு பொறுப்புகளானது கூடும். வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு உழைப்பிற்கேற்ற பலன்களானது உண்டுங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு மேலதிகாரிகளினுடைய ஆதரவானது கிடைக்கும். கலைஞர்களுக்கு புதிய பாதைகளானது புலப்படுங்க. மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்களினுடைய ஆதரவு திருப்தியை கொடுக்கும். பெண்களுக்கு குடும்ப பணிச்சுமைகளானது பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க. கொடுக்கல் வாங்கலில் கவனங்களானது தேவை. இந்த காலகட்டத்தில் பல்வேறு நன்மைகளானது உங்களுக்கு உண்டாகுங்க. கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சலானது உங்களுக்கு ஏற்படும். காரிய வெற்றியால மனதில் சந்தோஷங்களானது உண்டாகுங்க. இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் பார்த்தீங்கன்னா சென்று தங்க நேரிடலாம். தொழில் வியாபாரங்கள் மிகவுமே பார்த்தீங்கன்னா சிறப்பாகவே நடைபெறும். பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை நீங்கள் செயல்படுத்துவீர். பயணங்களானது சாதகமான பலனையே கொடுக்கும். உத்தியோகஸ்தரர்கள் முன்னேற்றத்தை காண்பார்கள். வேலை பற்றிய கவலைகளானது உங்களுக்கு நீங்கும். நிர்வாகத்தினுடைய ஆதரவானது பார்த்தீங்கன்னா இருக்குங்க. குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயங்கள் தொடர்பாக வாக்குவாதங்களானது ஏற்படும். கணவன் மனைவியை அனுசரித்து செல்வது நல்லது. நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபங்களானது உண்டாகலாம். எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்தையும் செய்து முடிக்க கூடுதல் நேரங்கள் உழைக்க வேண்டியும் இருக்கும். பணவரவானது எதிர்பார்த்தபடியே இருக்குங்க. வாக்குவாதங்களை தவிர்ப்பதும் நல்லது. மாணவர்களுக்கு மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை கொடுக்கும். விளையாட்டுகளில் கவனம் செலுத்துவதுடன் கல்வியிலும் கூடுதல் கவனத்தை செலுத்துவது நல்லது. மேலுமே கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவார்கள். வெற்றிகள் நிறைய கிடைக்கும். அதேபோல் தூரதேச பயணத்தையும் மேற்கொள்வீர்கள். அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டும். தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாம். கவனமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக கடகராசியில் உள்ள புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எதிலுமே வேகமாக செயலாற்ற வேண்டும் என்ற எண்ணங்களானது உங்களுக்கு தோன்றுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்களானது நீங்கி ஒற்றுமையானது ஏற்படும். பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது மன திருப்தியை கொடுக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களது ஆலோசனைகளை கேட்டு குடும்பத்தில் இருப்பவர்கள் செயல்படுவார்கள். ஆன்மீக நாட்டங்களானது ஏற்படுங்க. வீண் அலைச்சலும் உண்டாகலாம். தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உடையவர்கள் புதிய வகுப்புகளில் பார்த்தீங்கன்னா சேர முயற்சியும் இப்பொழுது மாணவர்கள் மேற்கொள்ளலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஆயில்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் சுபகாரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம். காரிய வெற்றியானது உங்களுக்கு உண்டாகும். இழுபறியாக இருந்தவை சாதகமாக முடியக்கூடும். தேவையற்ற கவலைகளானது உங்களுக்கு நீங்குங்க.
உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள். இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.